யங்ஸ்டர்ஸ் இப்ப வர யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அதுதான் ஃபீல் பண்றாங்க. ஸோ அபார்ட்மெண்ட் வேணும்னு நெனைக்கிறாங்க. அதுவும் தனக்கு மட்டும் இருந்தா போதும். அதே மாரி எவ்வளோ பேர் இருக்கீங்க? இப்ப என்ன ஜாயிண்ட் ஃபேமிலியாவா இருக்கிறீங்க? 2000 சதுர அடில தான் வீடு வாங்கணும் கட்டாயமா என்ன? உங்க இருக்க போது 2 பேர் தான் இருக்க போறீங்க. ஒரு குழந்தை இருக்க போதுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வீடுகள், அபார்ட்மெண்ட் வாங்குனா என்ன? அவ்ளோ பெரிய அபார்ட்மெண்ட்ட வாங்கி அத பராமரிக்க முடிய மாட்டேங்குது. அவ்ளோ பெரிய அபார்ட்மெண்ட்ட இஎம்ஐல வாங்குறீங்க அப்படின்னா, இப்பலாம் வேலை இழக்கும் தன்மை அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து எவ்ளோ பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமா வேலை கிடைச்சிருது. ஸோ, அப்ப திடீர்னு அத நம்பி போய் இஎம்ஐ வாங்கிட்டு, அடுத்து வேலைய விட்டு போரு டக்குன்னு சொல்லிடுறாங்க. பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிலயே வேலைய விட்டு தூக்கிடுறாங்க. இவங்க அத நம்பி 2000 சதுரடிக்குலாம் அபார்ட்மெண்ட் வாங்கி வச்சிருந்தா, பின்ன மீதி இஎம்ஐ எப்படி கட்டுறது? கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சு பார்த்துக்கிட்டு, நமக்கு தேவைக்கு ஏற்ற வீடு, நமக்கு அந்த மாரி வீட டிசைன் பண்ணி, அந்த மாரி வீடுகளாக இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ட வாங்கணும் அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு சரி பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு பாதிப்ப உண்டு பண்ணாது. அத விட்டுட்டு ரொம்ப எலாபரேட்டா நீங்க வந்து மத்தவங்களுக்காகலாம் ஆசைப்பட்டுக்கிட்டு, ரொம்ப பெரிய வீடுகள வாங்குனாலும், உங்களுக்கு அதுல பிரச்சனைகள் அதிகம். பராமரிப்பு செலவு அதிகம். அபார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் சார்ஜ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து குடுக்க சொல்லுவாங்க. சும்மாவே பூட்டி வச்சிருக்க 2 ரூமுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வேற காசு வேற மாசம் மாசம் குடுத்துட்டுருப்பீங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் ஒரு அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து வாங்கவே ஆரம்பிக்கணும். தேவைக்கு ஏற்ற மாரி அபார்ட்மெண்ட்ட வாங்குனீங்க. இன்வெஸ்ட்மென்ட் என்று வரும்போது மறுபடியும் போய் வீடுகள்ல, அபார்ட்மெண்ட்ல போடுவதை தவிர்த்து, அதுக்கு பதிலாக ரிட்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட்லாம் இருக்காங்க. ரியல் எஸ்டேட்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் ட்ரஸ்ட். அவங்க பணத்த வாங்கி கமர்ஷியல் பிளேஸ்ல மால்களுக்குலாம் கடைகளுக்கெல்லாம் அவங்க வந்து வசூலிச்சு குடுப்பாங்க. அந்த மாதிரி யோசிங்க. கமர்ஷியல் பிளேஸஸ்ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்க்கு போங்க. வீடுகள் குடியிருப்புகள்ல திருப்பி திருப்பி ரோ ஹவுஸோ, இங்க ஒரு வீடு வாங்குனது பத்தாதுன்னு நான் ஊர் பக்கம் போய் இன்னொரு வீடு வாங்குறேன். அந்த வீட நான் பூட்டி வைக்கிறேன். பூட்டி வைக்கிற வீட்டுக்கு எதுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட்? ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னா என்ன தெரியுமா? அது வந்து வளரணும். முதலீடு அது. உங்களுக்கு நீங்க பூட்டி வச்சிருக்கிறது எப்படி வேகமாக முதலீடாக மாறும்? அதனால நல்லா பிளான் பண்ணி ஒரு வீடு அப்படிங்கிறது உங்களுக்கான வீடு, அதையும் பிளான் பண்ணி வாங்குங்க. இன்வெஸ்ட்மென்ட்ன்னு வரும்போது, அதை எந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணோம் அப்படின்னா, அகலக்கால் வைக்காது. ஆழமாக ஊன்றி, நம்முடைய எதிர்காலத்திலயும் எந்த பிரச்சனையும் வராம, பேங்க்லேருந்து வந்து நம்மள நெருக்கடி குடுக்கறது, வைக்கிறது, இதெல்லாம் நம்மளால தான் இருக்கும். நாம தான் அதுக்கான காரணமாக இருப்போம். ஸோ பிளானிங் அத கரெக்ட்டா பண்ணி, எக்ஸிகியூஷன கரெக்ட்டா பண்ணீங்கன்னா, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது கழுத்த நெரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணுங்க.